சில குறிப்பிட்ட நிலைகளை அது தூண்ட போகிறது, இக்னைட் பண்ண போகுதுன்ற அடிப்படையில் அதை கோச்சாரங்கள் பார்க்குறாங்க. என்னுடைய மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ராசிக்கோ லக்னத்துக்கோ பார்க்காம எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கணும். சமீபத்தில் ராகு கேது அப்படிங்கிறது இப்ப சனியும் வக்ரமாகி மீனத்துல இருந்தாலும் கும்பத்துல இருந்து செயல்படுது. இப்ப மிதுனமும் வந்து உங்களுக்கு கடகத்துக்குள்ள இறங்கி சாரம் அடைஞ்சு வக்ரகதி அடைஞ்சு திருப்பி மிதுனத்துக்கு போய் அதனுடைய திரிகோணத்திலே வந்து உட்கார்ந்துன்றப்ப பெர்ஃபெக்டா சொல்லணும் அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்தை திறந்து அதில் ராசின்னு எழுதியிருப்பாங்க. அம்சம், நவாம்சம், கூறு அப்படின்னு எழுதி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ராசின்னு எழுதியிருப்பாங்க. அந்த ராசி சக்கரம், ராசி கட்டம்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கட்டம் இடது பக்கம் மேலே ஃபர்ஸ்ட் கட்டம் அது மீனம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டம் கும்பம். இந்த கட்டத்துக்குள்ள உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளோ மிகப்பெரிய நன்மைகளோ, பிரச்சனைன்னு தான் முடிவுக்கு வந்துடும், நன்மையாக இருந்தால் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கும்பத்தில் சந்திரன் இருந்தால் இடமாற்றங்கள், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த கும்பராசியில் புதன் இருந்தால் ஏதாச்சும் சொத்துக்கள், வீடு வாகனங்கள் அல்லது ஏதாச்சும் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம், புதிய படிப்புகள் படிக்கலாம். இந்த கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் ஏதோ ஒரு பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய பணம் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை, அதுவும் மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகளை நம்ம ரொம்ப ஷார்ட்டாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்றும் அதுபோல் ஒரு தலைப்பு. பொதுவாக இந்த 2026 ஆரம்பிக்க போது இன்னும் ஒரு 2-2.5 மாதம் தான் பாக்கி இருக்குது. இந்த 2.5 மாதத்துக்குள்ளே யாருக்காச்சும் ஒரு லக்கி ப்ரைஸ் மாதிரி, அதிர்ஷ்டம் மாதிரி, ஒரு பெரிய ஃபார்ச்சூன் மாதிரி அடிக்குமா சார்? பெரிய யோகங்கள் கிடைக்குமா? சிலர் வந்து இந்தந்த ராசிகள் இந்தந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி நடக்குமா? இல்லைனா யாருக்கு நடக்கும்? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையிலே நடக்குமா அப்படிங்கக்கூடிய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஏதாச்சும் மிராக்கிள் நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த 2025 இது வரைக்குமே எதுவும் சரியாக இல்லை, இனிமேலாச்சும் சரியாக இருக்குமா? இன்னும் மீதி 2-3 மாதத்துலேயே சரியாக இருக்குமான்ற சப்ஜெக்ட் வந்து மையமாக பார்க்க வேண்டியது 2026 ஆரம்பிப்பதற்குள் 25 முடிவதற்குள் யாருக்கு நல்லது நடக்கும்? பொதுவாக இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை வந்து தாஜிகம்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். தாஜிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாஜிகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இப்போ என்னுடைய வாழ்க்கை இருக்குது, அது என்னோட விதி என்ன, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, எனக்கு என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பிள்ளை குட்டிகள் எப்படி இருக்கும், செல்வம் செழிப்பு, பொருளாதாரம், வேலை, பணி, இதெல்லாம் எப்படி இருக்குன்றது என்னுடைய பிறந்த ஜாதகத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அது எங்கேயுமே மாறாது. ஆனால் இந்த விஷயங்கள் எப்போதெல்லாம் நடக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கிறது தான் தாஜிகம். அப்போ இவருக்கு எந்த வயசில் அது நடக்கும், அடுத்த வருஷம் நடக்குமா, 2 வருஷம் கழிச்சு நடக்குமா, இது மாதிரி தகவல்களை நிர்ணயம், கால நிர்ணயம் ஜோசியத்தில் சொல்கிறாங்க. இந்த கால நிர்ணயத்தை 2 வகையாக ஜோதிடர்கள் பிரிக்கிறார். ஒன்று தசாபுத்தி. தசாபுத்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும், எனக்கு ஒரு தசாபுத்தி நடக்கும். இந்த தசாபுத்தி இந்த வாரம் மாறலாம், அடுத்த மாதம் மாறலாம், அடுத்த வருஷம் மாறலாம், 2 வருஷம் கழிச்சு மாறலாம். உங்களுக்கும் எனக்கும் வேற வேற கணக்குகள் இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு வேற வேற கணக்குகள் இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்போ மாறும் அப்படின்னா அது என்றைக்குமே தீர்மானித்து சொல்ல முடியாது. அப்போ ஜாதகத்தை பார்த்து இந்த தசாபுத்திகள் மாறுறதை பார்த்து தசா மாறுதா புத்தி மாறுதா இந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக தான் சொல்ல முடியும். அடுத்த தாஜிகத்தில் இன்னொரு மெத்தட் வந்து கோச்சாரம்னு சொல்லப்படக்கூடிய கிரகங்கள். அப்போ இப்போ கோச்சாரத்தில்ங்கிறப்ப இன்னைக்கு கரண்ட் கிரகங்கள் எங்கே இருக்குது சரியாக புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்து தசாபுத்தி, அது நம்மளுடைய ஜாதகத்தில் கூடிய சந்திரனை மையமாக கொண்டு கணிக்கப்படக்கூடியது. அது ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனியாக மாறும். இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எனக்கு குரு தசை, சனி புத்தி, சூரிய அந்தரம், புத்தி அந்தரம், சூட்சமம் சொல்லி அதுக்குள்ளே காலப்பிரிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு இந்த சூரிய புத்தியோ சூரிய அந்தரமோ அல்லது குரு அந்தரமோ குரு புத்தியோ எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியுன்றதுக்கும் ஒரு பொதுவான காரணிகள் எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கு உரியது உங்களுடைய அந்த டிகிரி, சந்திரனுடைய டிகிரிலேருந்து கால்குலேஷன் பண்ணுறோம். எனக்கு உரியது அந்த சந்திரனுக்கு எனக்கு இந்த மாதம் முடியலாம், உங்களுக்கு அடுத்த மாதம் முடியலாம், உங்களுக்கு போன மாதமே முடிஞ்சிருக்கலாம், எனக்கு இந்த மாதம் தான் முடியலான்றப்ப இது வேறு வேறையாக இருக்கும். யாருக்குமே வந்து ஏதாச்சும் ஒன்று நம்மளை ஒரு ஃப்ளூக்கில் சிங்க் ஆகிற மாதிரி தான் ஆகுமே தவிர யாருக்கும் குறிப்பிட்ட தேதியில் மாறுவது யாருக்கும் யாரோடும் சிங்க் ஆகாது. ஆனால் தசாபுத்திகள் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுங்க. இது இப்படி. ஆனால் கோச்சாரம் என்பது கிரகங்கள் பெயர்வது. அப்போ இன்னைக்கு கிரகங்கள் எங்கே இருக்குது, அப்போ சனி வந்து இன்னைக்கு எங்கே இருக்குது, நாளைக்கு எங்கே இருக்குது, நாளானைக்கு எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறோம். அடுத்து வந்து குருவை செக் பண்ணுறோம், ராகு கேது செக் பண்ணுறோம். ஏன் சார் இந்த குரு ராகு கேது சனியை மட்டும் செக் பண்ணுறோம், மீதி சூரியன் இருக்குது சுக்கிரன் இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட் இருக்குது சார் அப்படின்னு உங்களுக்கே தோணலாம். எந்த ஜோசிக்காரங்களும் சூரிய பயிற்சிக்கு பலன் சொல்ல மாட்டுறாங்க, புதன் பயிற்சிக்கு பலன் சொல்ல மாட்டாங்க, சுக்கிர பயிற்சிக்கு பலன் சொல்ல மாட்டாங்க, செவ்வாய் பயிற்சிக்கு பலன் சொல்ல மாட்டாங்க. ஆனால் குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் ஏன் பலன் சொல்கிறாங்கன்னா அது வருடாந்திர கிரகங்கள். அப்போ இந்த குறிப்பிட்ட வருடத்தில் இந்த கிரகம்
குறிப்பிட்ட வருடத்துலேருந்து குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் இந்த பகுதியில் இருக்க போகிறது, இந்த பகுதியிலிருந்து சில குறிப்பிட்ட நிலைகளை அது தூண்ட போகிறது, இக்னைட் பண்ண போகுதுன்ற அடிப்படையில் அந்த கோச்சாரங்கள் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ராஜநாடியில் இப்போ என்னுடைய மெத்தடில் நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து ராசிக்கோ லக்னத்துக்கோ பார்க்காம எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கணும். சமீபத்தில் ராகு கேது அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்குது. இப்போ சனியும் வக்ரமாகி கும்பத்துக்கு மீனத்தில் இருந்தாலும் கும்பத்துலேருந்து செயல்படுது. இப்போ மிதுனமும் வந்து உங்களுக்கு கடகத்துக்குள்ளே இறங்கி திருப்பி வக்ரகதி அடைஞ்சு அதிசாரம் அடைஞ்சு வக்ரகதி அடைஞ்சு திருப்பி மிதுனத்துக்கு போய் அதனுடைய திரிகோணத்திலே வந்து உட்கார்ந்துன்றப்ப பெர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள். உடனே கும்பராசிக்காரர்களே அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனாலும் கும்பராசியில் ஏதாவது கிரகம் இருந்தால் கும்பராசி எதுன்னு சொல்லி கூகுள் பண்ணுங்க. 12 ராசிகளுடைய பேர்களை கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஒரு இமேஜ் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்தந்த கட்டத்துக்கு பேர் இந்தந்த ராசிகள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை தரங்க. இப்போ என்னன்னா அது வந்து ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. உங்கள் ஜாதத்தில் 12 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த 12 கட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் ராசின்னு சொல்கிறாங்க. அப்போ கும்பராசின்ற பகுதிக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டனாக இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே பெரிய இக்னைட் பண்ண போகுது. சரியாக புரிஞ்சுக்குங்க. கும்பராசின்ற பகுதி அது எங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாதக கட்டத்தை எடுத்திங்கன்னா லெஃப்ட் சைடு டாப் கார்னர் பேர் வந்து மீனம். அதுக்கு அடுத்து அப்படியே ஒரு கட்டம் கீழே கும்பம். உங்கள் ஜாதகத்தை திறந்து அதில் ராசின்னு எழுதியிருப்பாங்க. அம்சம், நவாம்சம், கூறு அப்படின்னு எழுதி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ராசின்னு எழுதியிருப்பாங்க. அந்த ராசி சக்கரம், ராசி கட்டம்னு இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்டம் இடது பக்கம் மேலே ஃபஸ்ட்டு கட்டம் அது மீனம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டம் கும்பம். இந்த கட்டத்துக்குள்ளே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளோ மிகப்பெரிய நன்மைகளோ, பிரச்சனைன்னு தான் முடிவுக்கு வந்துடும். நன்மையாக இருந்தால் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ரொம்ப நாளாக பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக கேஸ் முடியணும், ரொம்ப நாளாக கேஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப நாளாக லேண்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக இந்த பூர்வீக சொத்துக்கள் முடிவுக்கு வரப்போகுது, ரொம்ப நாளாக குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, குழந்தை பிறகு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆரம்பிக்கணும், தொழிலாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது மாதிரி எந்த சம்பவமாக இருந்தாலும் இந்த கும்பராசியில் இந்த கிரகங்கள் இருந்தால் நடக்கும். அப்போ கும்பராசியில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் நடக்கும் அப்படின்னா, சூரியன் இருந்தால் வேலை, பொருளாதாரம், புதிய தொழில் அமைப்புகள், குடும்பத்தில் ஒரு நல்ல குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கும்பத்தில் சந்திரன் இருந்தால், அதாவது கும்பராசி நேயர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, கும்பத்தில் சந்திரன் இருந்தால் இடமாற்றங்கள், வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இந்த கும்பராசியில் புதன் இருந்தால் ஏதாச்சும் சொத்துக்கள், வீடு வாகனங்கள் அல்லது ஏதாச்சும் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம், புதிய படிப்புகள் படிக்கலாம். இந்த கும்பத்தில் சுக்கிரன் இருந்தால் ஏதோ ஒரு பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்களுக்கு வரப்போகுது. இந்த கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு கடன் பிரச்சனைகளோ ஏதோ ஒரு வழக்குகளோ முடிய போகுது. இந்த கும்பத்தில் குரு இருந்தால் ஏதோ ஒரு புதிய மாற்றங்களோ புதிய நிகழ்வுகளோ அல்லது புதிய முன்னேற்றங்களோ நடக்க போது, குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. இந்த கும்பத்தில் சனி இருந்தால் ஏதோ தொழில் ரீதியான பெரிய முன்னேற்றமும் பூர்வீகத்திலிருந்து ஏதோ ஒரு பண வரவும் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கும்பத்திலிருந்து அப்படியே 1, 2, 3 எண்ணிங்கன்னா 5வது கட்டம் மிதுனம். அப்போ மிதுனத்தில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதே தான். அதே மாதிரி அதுக்கு 7வது கட்டம் சிம்மம். அந்த இதில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதே பலன் எடுத்துக்கலாம். அதுக்கு 9வது கட்டம் வந்து துலாம். அதில் இந்த கிரகங்கள் இருந்தாலும் இதே பலன் எடுத்துக்கலாம். அப்போ மேசத்திலையும் தனுசுலையும் இந்த கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் பாதி பலன் நடக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய 2-2.5 மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த வீடியோ மறுபடியும் திருப்பி கூட போட்டு பாருங்க, உங்களுக்கு எளிதாக புரியும். இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.